குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட யார் இருக்கான்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் ஒருத்தர் இருக்காரு, இமானுவேல். ஸோ இமானுவேல் வந்து இன்னைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எம்பிஏ கொஸ்டின் பேப்பர்லாம் அலசி ஆரம்பியில் அவர் ஒரு கொஸ்டின் ப்ரோன் ஜோன் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்பவுமே கண்டுபிடிச்சத சொல்கிறது தான் வந்து ஒரு வளர்ச்சிக்கான அழகு. ஸோ என்னத்தை கண்டுபிடிச்சார் அப்படின்னா, டிவைஸ் வந்து எதை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்றத தான் கண்டுபிடிச்சார். இதில் இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன டிவைஸில் என்ன கொஸ்டின் என்ன கேட்க போகிறாங்க? ஹைட்ரோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? மெஷர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை மெஷர் பண்ணோம்னா நம்ம வந்து ஹைட்ரோமீட்டர். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை மெஷர் பண்ணா நம்ம வந்து என்ன டிவைஸ்னா ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் 2012 கேட்கப்பட்ட கேள்வி. டிஎன்பிஎஸ்சி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் 2012 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரோமீட்டர் வந்து மூலிமா வந்து நம்ம வேற என்ன டிவைஸ்லாம் பார்க்கணும். வென்சிமீட்டர் எதை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது? டிஸ்சார்ஜ். வென்சிமீட்டர்னாலே டிஸ்சார்ஜ். வென்சிமீட்டர் வர்க் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் பெர்னாலி ஈக்குவேஷன். ஃப்ளோ நாசல் வந்து எதை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது? ரேட் ஆஃப் ஃப்ளோனாலும் டிஸ்சார்ஜ்னாலும் ஒன்று தான். ஆரிஃபைஸ் மீட்டர் டிஸ்சார்ஜ், அதுவும் வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆர் டிஸ்சார்ஜ். பெண்ட் மீட்டர் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆர் டிஸ்சார்ஜ். ரோட்டா மீட்டர் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆர் டிஸ்சார்ஜ். இப்போ வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ டிஸ்சார்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா வென்ச்சுரி மீட்டர், ஃப்ளோ நாசல், ஆரிஃபைஸ் மீட்டர், பெண்ட் மீட்டர், ரோட்டா மீட்டர். இது 5மே ஞாபகம் வச்சுக்கணும். 5மே ஒண்ணா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து வென்ச்சுரி மீட்டர், நாசல், ஆரிஃபைஸ் மீட்டர் கம்பேரிசன் அடிக்கடி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணா ஓஎன்பி அப்படின்னு ஆரிஃபைஸ் மீட்டர், வென்ச்சுரி மீட்டர், நாசல். ஏன் ஓஎன்பி அப்படின்னா ஓக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் கம்மியாக இருக்கும், வீக் வந்து அதிகமாக இருக்கும். அதனால ஓஎன்பினா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. ஓஎன்பி படித்தா இப்போ இன்னும் ஞாபகம் இருக்கும், திரும்ப கேட்டால் மறந்துடும். அப்போ ஓஎன்பிக்கு நமக்கு இது பண்ணணும். ஓஎன்பிக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணணும், ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது. அப்போ ஒரு பழைய ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கும் போது அப்போ ஓஎன் அப்படின்றதுக்கு வந்து ஒண்டிப்புதூர் அப்படின்ட்டார். அவர் வந்து அவர் சொந்த ஊர் வந்து ஒண்டிப்புதூர். ஒண்டிப்புதூர் இங்கே கோயம்புத்தூர் தான் இருக்குது. ஓஎன்னா ஒண்டிப்புதூர். வி வந்து அவரோட இனிஷியல். ஒண்டிப்புதூர் வி தண்டபாணி அப்படின்ட்டாங்க. ஆனால் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ ஞாபகம் வச்சுக்க கஷ்டம். இப்போ நான் ஓஎன்பிக்கு ஏதாச்சும் ஒரு விட்டு சொல்லுங்கள். இப்போ நான் ஃப்ரேம் பண்ணது, அப்போ ஃப்ரேம் பண்ணது ஒரு நாள் வர வேண்டும். எந்த ஒரு நாள்? இந்த வேலை வாங்குற, கப்பு வாங்குற ஒரு நாள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுனேன் ஓஎன்பி. அப்போ ஓ வந்து கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஆரிஃபைஸ் மீட்டருக்கு கம்மியாக இருக்கும், வென்ச்சுரி மீட்டருக்கு அதிகமாக இருக்கும். வென்ச்சுரி மீட்டர் தான் அதிகம் அப்படின்னு தெரியும். வென்ச்சுரி மீட்டர் 0.9596 கிட்ட வரும். இது வந்து 0.62 கிட்ட வரும். நாசல் வந்து நடுவில் வரும். சரிங்களா? ஸோ வந்து ஓஎன்பி. அப்போ அது இல்லாமல் பிஆர். நம்ம ஊரில் டிஆர்னா ஃபேமஸ்ஸு, ஆனால் பிஆர்னா ஃபேமஸ் இல்லை. ஆனால் பி ஃபார் பென் மீட்டர், ஆர் ஃபார் ரோட்டா மீட்டர். 5னும் செட்டாக நான் வச்சுக்கோங்க. பஞ்சபாண்டவர் மாதிரி 5 டிவைஸ்னு சொல்லணும். ஓ ஃபார் ஆரிஃபைஸ் மீட்டர், என் ஃபார் நாசல் ஆர் ஃப்ளோ நாசல், பி ஃபார் வென்ச்சுரி மீட்டர், பி ஃபார் பெண்ட் மீட்டர், ஆர் ஃபார் ரோட்டா மீட்டர். 5 வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுது? It is a discharge measuring device. இல்லாட்டி ரேட் ஆஃப் ஃப்ளோ மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. 5மே ஒரே தான். அப்புறம் பிட்டாட் வந்து வெலாசிட்டி. மெஷர் பண்ணுது. ஹாட் வயர் அனிமோமீட்டர், ஏர் அண்ட் கேஸ் வெலாசிட்டி. ஏர் வெலாசிட்டி இல்ல கேஸ் வெலாசிட்டியை மெஷர் பண்ணா ஹாட் வயர் அனிமோமீட்டர் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். அடுத்தது கரண்ட் மீட்டர், வெலாசிட்டி இன் ஓபன் சேனல். ஸோ வந்து இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி. எப்போ திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளை படிக்கிறோமோ அப்போ நம்ம எளிமையாக போஸ்டிங் வாங்கிடலாம். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நம்ம ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ எல்லா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நமக்காக கற்றுக் கொடுத்த இமானுவேலுக்கு போஸ்டிங் கிடைக்கணுன்றதை வாழ்த்தி நன்றி சொல்லுங்கள்.